ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொன் சதீஷ்குமார். என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் நம்ம கல்லூரியில் எக்ஸாம் செக்ஷன் பார்த்துட்ருக்கேன். இந்த காணொலி பதிவு எதுக்காக அப்படின்னா, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஹால் டிக்கெட் வரல. 27ஆம் தேதி தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்கிறது. அவங்க எப்படி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக தான் இந்த காணொலி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு. 23, 24 பேட்சுக்கு இன்னும் ஒரு 2 நாட்களில் ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணிடுவாங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அதை எப்படி எடுக்க போறோம், எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்றதுனால, குழப்பத்தில் இருப்பீங்கன்றதுனால இந்த சின்ன காணொலி போடுறேன். சரிங்களா? முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் MKUன்னு டைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா? MKUன்னு டைப் பண்ணோன்னையும் ஃபஸ்ட்டு ஒன்று வரும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்டுன்னு இருக்கும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதுதான் ஓப்பன் ஸ்க்ரீன். இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் தனியாகவே இருக்கும். இந்த வியூவால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் நோட்டிஃபிகேஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரெகுலராக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் உள்ளே போய் டெய்லி அப் டு டேட் என்ன போடுறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே இதுதான். இதை நீங்கள் வேணால் உங்களுக்கு சாம்பிள் பாருங்கள். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் நாமினல் நம்ம செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இருக்குது, நவம்பர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். இதே மாதிரி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, இல்லை செகண்ட் இயர் தான் இந்த இருக்கு பாருங்கள். இது செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்தது. ஹால் டிக்கெட் BA அண்டு BBA CBCS செமஸ்டர் நவம்பர் 2023 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது இப்போ சாம்பிளுக்கு தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் வரலை. வந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஜிஸ்டர் நம்பர். இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. C3 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கான விளக்கம்லாம் நான் கிளாஸ்ல டைரக்டா சொல்லியிருக்கேன். என்னென்ன இதுக்கு எந்தெந்த இது வரும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு BA இருந்தால் C3Aன்னு வரும். BSc இருந்தால் C3Sன்னு வரும். பிகாம் இருந்தால் C3C இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதில் எந்த நம்பரோ உங்கள் நம்பரு, அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தெளிவுக்காக ஒரே ஒரு நம்பர் போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் நம்பர் போட்டுட்டு அது கீழே என்டர் கேப்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த என்டர் கேப்ஸ் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இப்படி வந்துடும். இது இப்படி தான், இதே மாடலில் தான் உங்கள் ஹால் டிக்கெட். ஓகேங்களா? இதில் கீழே இந்த இருக்கு பாருங்கள். இதில் உங்கள் நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ் கோடு, சென்டர் கோடு, சப்ஜெக்ட் கோடு அண்ட் டைம் டேபிள். ஓகேங்களா? இதில் தான் உங்களுக்கு எல்லா டைம் டேபிளும் வந்துடும். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்ற டீட்டெயில் வந்துடும். உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு இந்த டேட்டு. இதில் F1 அப்படின்றதுக்குள்ள F1னா ஃபோர்நூன், காலையில் 10 to 1 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அதுலேயும் இதே இது AN அப்படி இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன். ANனா ஆஃப்டர்நூன், மதியானம் 2 to 5. சரியா? இவ்வளோதான் விஷயம். இந்த ஹால் டிக்கெட் வந்தோடனே இதிலே கீழே டவுன்லோடுன்னு ஒரு மேலே கிளிக் பிரிண்ட்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளிக் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வேஸ்ட்டாக காசை வேஸ்ட் பண்ணுறாங்க கலர் பிரிண்ட் எடுத்து. நீங்கள் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலே போதும். இவ்வளோதான் விஷயம். இதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, சப்ஜெக்ட் கோடுலையோ இல்லை உங்கள் நேம்லையோ இல்லை உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லையோ இல்லை உங்கள் ஃபோட்டோவில் இதில் என்ன கரெக்ஷன் இருந்தாலும் இமீடியட்டாக ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் இப்போது இது கிரிட்டிக்கல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன எதுக்கோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரெடி பண்ணிடுவாங்க. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பதிவு போடுறேன். நீங்கள் என்ன ஏற்கனவே அதுவும் சொல்லியிருக்கேன். எப்படி நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டும் ஃபில் பண்ணணும், எக்ஸாம் ஷீட்டில் ஃப்ரண்ட் பேஜ் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதையும் ஒரு காணொலியாக அடுத்து போடுறேன் நான். ஓகேவா? நன்றி, வணக்கம்.